பட் வேர் இஸ் ஷீப்? ஆட்டுக்குட்டி எங்கப்பா கேட்குறான். கேட்க வேண்டிய கேள்வி. உன்னை தாண்டா பலியிட போறேன்னா என்ன பண்ணியிருப்பான்? வாலிப பையன், அவன் வயசானவன், ஒரே ஒரு தட்டு மலை மேல இருந்து கீழே உருண்டு இருப்பார் ஆபிரகாம். இதுக்கு தான் என்னை கூட்டின்னு வந்தேன் இவ்வளோ தூரம். வாலிபையன் ஓடி போயிட்டு இருப்பான். கிட்ட வந்தாரு, கட்டி அணைச்சாரு. யெகோவா ஈரே, பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம போய் பலியிட்டுட்டு நம்ம திரும்பி வரலாம். அதுதான் விசுவாசம். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட். எவ்வளோ அருமையாக நடத்துறாரு பாருங்க ஆண்டவர். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட அந்த நேரம் ஈசாக்குக்கு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? 16 வயசு. வரலாறு சொல்லுது, வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 16 வயசு பையனுக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க. ஏன்னா யார் பேசுனீங்கன்னு எனக்கு தெரிய போதில்லை, சவுண்டு தான் கேட்க போகுது. ஏன்னா அவங்க வாய் திறக்குதா இல்லையான்னு தெரியாது. 16 வயசு பையனை பின்னாடி கையை கட்டுறாரு ஆபிரகாம். கை கட்டுறாரு, பையன் அமைதியாக தான் இருக்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. காலை கட்டுறாரு, அப்படியே தூக்குறாரு. அந்த வயசுல கூட ஈசாக்க தூக்குற அளவுக்கு பலன் இருந்திருக்குது. அந்த பலிபீடத்தை செப்பினிட்டு கட்டைகளெல்லாம் அடுக்கி படுக்க வைக்கிறார். கண்ணை கட்டிடுவாங்க. பையன் யோசிக்கிறான், என்னமோ நடக்குது, ஆனா அப்பா நம்மளுக்கு தப்பு செய்ய மாட்டாரு. அப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? போயிட்டு நம்ம கர்த்தருக்கு யெகோவா தேவனுக்கு பலியிட்டுட்டு நம்ம திரும்பி வரப்போறோம்னு சொன்னார். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே நம்பினான். ஆபிரகாமே விசுவாசிகளின் தகப்பன் என்றப்ப ஈசாக்கு இருக்க முடியாதா? விசுவாசி. இப்போதான் பல பரீட்சை, என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பலியிடக்கூடிய கத்தி எடுத்து வாங்குறாரு. ஆபிரகாமே நிறுத்து அப்படியே நிறுத்திட்டார். அவர் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா கம்ப்ளீட்டா வெறுத்துட்டார் வாழ்க்கைய. கொடுத்தாரு, கேட்கிறாரு, அடுத்தது ஒரு வேளை கொடுப்பாரு, இல்ல 2 கூட கொடுப்பாரு, இல்ல இவனையே கூட எழுப்பி கூட அனுப்புவாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே நீ விசுவாசிகளின் தகப்பன். உன் கீழ்ப்படிதலை, உன் விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன். அதோ ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி புதரிலே சிக்கி கொண்டு கிடக்கிறது பார், அதை கொண்டு வந்து ஈசாக்குக்கு பதிலாக பலியிடுவாயாக. அப்படியாப்பட்ட ஒரு வறண்ட அந்த மலை மேல ஏது தனியா ஒரு ஆடு, ஒண்ணு மந்தையா இருக்கணும், இல்ல மேய்ப்பன் அங்க இருக்கணும், யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அங்க பலி ஆடாக வெளிப்பட்டார். கையை தட்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிட்ட பிறகு யெகோவா ஈரே, பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வா. அந்த வார்த்தை ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? நம்ம பேசுற வார்த்தை அங்க ரெக்கார்ட் ஆகுது. அதனால தவறான வார்த்தையை பேசாதீங்க. மற்றவங்கள அவதூறா பேசாது. சிலருடைய சாபம் அப்படியே பலிக்கும். அதனால நமக்கு என்ன லாபம்? பாஸ்டர் பிரேயர்ல நடத்தினாரு, எல்லாரும் ஒருமனப்பட்டு பிரேயர் பண்ணீங்க. ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், அநேகர் வரணும். 10 ஆத்துமாக்களுக்காவது இயேசுவை சொன்னீர்களா? அப்போ ஜபமாவது பண்ணீர்களா? அது இருக்குது. அப்போ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜபம் பண்ணுகிற ஆத்ம பாரம் கொண்ட நீ உன் சகோதரியை சபிக்கலாமா? உன் சகோதரரை சபிக்கலாமா? அப்படி சபித்து நீ போட்ட சாபம் அங்கே பலித்தால் அதனால் உனக்கு என்ன லாபம்? ஏதாவது லாபமா? அங்கதான் யோசிக்கணும். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்குறப்போ, அட படுபாவீங்களே, என்னை தூக்கிட்டீங்களே சிலுவையில், நாளை அன்னைக்கு நான் உயிரோடு எழுந்துக்கு போறேன், அப்போது இருக்குதுரா சொன்னாரா? அவர் உயிரோடு எழுந்துக்கு போறாருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதை மறந்து விட்டது போல அவர் அமைதியா இருந்தார். நம்ம என்ன பண்ணிருப்போம்? வாடா அந்த பக்கம் தானே நீ வரப்போற, அப்ப இருக்கு. யோசித்து பாருங்க. இப்ப நானே சிலுவையில் தொங்குறப்போ குத்தனவன் காரி துப்பணும் எல்லாரும் பேரும் கேட்டுக்கின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மறித்து உயிரோட எழுந்த பிறகு கரெக்டா எங்க போவேன்? எவன் குத்தனான், எவன் காரி துப்பனான், எவன் கொலை பண்ணான், பிலாத்துக்கிட்ட ஏரோதுகிட்ட எல்லாம் போய் ஒரு ரவுண்டு சிலுவையில் அரைந்து
நான் சாவதற்கு கை கழுவி நாயே. டேய் பீலாத்து வாடா, நான் உயிரோடு எழுந்துட்டேன் வாடா, யார் ஜெயிக்கிறது பார்க்கலாம். வருவானா? செத்து போனவன் ஒருத்தன் உயிரோடு வந்து சண்டைக்கு கூப்பிட்டா வருவாங்களா? ஐயோ வாட் இஸ் திஸ் கோஸ்ட், ஐயோ பிசாசு தெரியலையே, இந்த வீட்டே உனக்கு எழுதி வச்சிடறேன் ஐயா, என்னை விட்டுரு ஆளை, நான் ஓடி போயிடுறேன்னு சொல்லுவாங்க. பேய் பிசாசு இல்லாதையே சிலர் பயப்படுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா சிலர்? நானெல்லாம் சின்ன பையனாக இருக்கிற அப்போ தூங்கி பாதி ராத்திரில கண்ணை திறந்தா எங்கள் வீட்டு ஓரத்தில் அந்த பக்கம் மேலே இப்படி இப்படி ஆடினு இருக்கும், இப்படி இப்படி ஆடினு இருக்கும். இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே இதுதான் போல இருக்குது. நம்ம ஒன்றும் இப்போ பேசிக்கூடாது, கம்முன்னு கண்ணை முடிக்கலாம். நான் என்னோட போட்டோம் இந்த பிரச்சனை, அண்ணன் தம்பி எல்லாரும் கூட தூங்குறாங்க. எங்கள் பாட்டி தான் உயிர், எங்கள் எல்லாரும் மேலே, பேரனுங்க மேலே. எங்களுக்கு ஜுரம் வந்தால் அப்படி வயிற்றாண்ட கட்டி அணைச்சி அப்படியே தூங்கி எங்கள் ஜுரத்தை அவங்க வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஜுரம் வந்துடும், நாங்கள் நல்லா ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கோம். அவங்களுக்கு கூட சொல்ல மாட்டேன், பாட்டி கூட தான் இருக்கும். பார்ப்பேன் கண்ணை மூடுவேன், பார்ப்பேன் கண்ணை மூடுவேன். ஏன் தெரியுமா? பேய் பிசாசுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையெல்லாம் என்னது? பேய் பிசாசு கதை தான். நம்மளும் பேய் பிசாசு கதைன்னா அப்படியே உட்காந்து கேட்போம். இதை ஒரு நல்லவன் கதையை சொல்லுங்க, கேட்க மாட்டான். மகாத்மா காந்தி கதை எடுங்களா, வேற கதை எதனா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு தானே, இப்ப இல்ல. அந்த கதை எதுக்கணும்? காலையில் எழுந்து வெளிச்சமெல்லாம் வந்த பிறகு பார்த்தா ஒரு கருப்பு சாரி துணி அங்கே போட்டு வச்சுருந்துருப்பாங்க, அது ஆடி நின்றுருக்குது. நான் ஜாகிரதை அதை எடுத்து வேற எங்கன்னா போடுவேன். நான் நாளைக்கு நைட்டுக்கு நம்ம தம்பியோ அண்ணனோ அதை பார்த்துட்டு பயப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லி. அப்போ என்னை குத்தனான விழாவில் அவனை போய் பார்த்துருப்பேன். அவனை குத்தாதே அவன் செத்துருப்பான். என்ன குத்தனல்ல, ஒரு வார்த்தை கேட்டா போதுமே, 10 வாந்தி 10 பேதி, ஆல் அவுட்டு. ஏரோது கிட்ட போயிருப்பேன். 3ஆம் நாள் உயிரோடு இருந்த பவுல் ஏரோதை போய் பார்த்தார். ஏரோது மாரடைப்பால் காலமானார். பிலாத்து வாந்தி பேதியால் காலமானார். இப்படியெல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கும். அப்படியெல்லாம் ஆகிறதுனால நமக்கு என்ன லாபம்? பிதாவே இவர்களை மன்னி. அந்த சுபாவம் நமக்குள்ள வந்தாதான் பரிசுத்தாவியை பெற்றவர்கள். கையை தட்டுங்க எல்லாரும், அல்லேலூயா. இயேசுவின் சாயம், இயேசுவின் மனதுருக்கம். அதான் ஃபாதர் பாடினாரு, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஸ்டார்ட். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எல்லாரும் வாய் திறந்து, ஐயா உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. அப்பா உம்மோடு இருக்கணுமே, அப்பா உம்மை போல் மாறணுமே. ஒன்ஸ் அகைன், அப்பா. எல்லாம் உள்ள உடைந்து பக்தியாக ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. சொல்லுவாமா? ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அப்பா உம்மோடு இருக்கணுமே, அப்பா உம்மை போல் மாறணுமே. இன்னொரு முறை பாடுவோமா? அப்பா உம்மோடு